தமிழ் திரு கு பாரி ஐயா ஆசிரியர் மேட்டூரிலிருந்து வருகை புரிந்து இந்த மிக சிறப்பானதொரு பட்டிமன்றத்தின் நடுவராக விளங்கி வரக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர், தமிழ் பற்றாளர், தமிழ்வேல் தமிழ் திரு கு பாரி ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மாபெரும் பட்டிமன்றத்தை காண வருகை புரிந்துள்ள நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் நிறுவனர், பல்வேறு சமூக சேவைகளை திருச்செங்கோடு பகுதியில் வழங்கி வருபவர், திருச்செங்கோடு முழுவதும் 465 நாட்கள் தொடர்ந்து தினமும் அன்னதானம் வழங்கி ஆகச்சிறந்த சமுதாய பணியை செய்து வரும் திரு கவின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவர் தொடர்ந்து 465 நாட்களுக்கும் மேலாக தனது பொற்கரங்களால் தனது அறக்கட்டளையின் மூலம் வழங்கியிருக்கிறார். நமது பட்டிமன்றத்தை காண வருகை புரிந்துள்ள கிரிப்டோ கன்சல்டன்ட் மதிப்பிற்குரிய அன்பர் திரு தனபால் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது பன்னீர்குத்திப்பாளையம் ஊர் தர்மகர்த்தா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் தங்களது கரகோஷங்களை எழுப்பி ஐயா அவர்களை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நினைவு பரிசு தற்போது வழங்கப்படுகிறது. இவர் கா ராஜேந்திர சோழன் ஐயா அவர்களுக்கு அறக்கட்டளையின் செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் திரு செல்லுமணி அண்ணா அவர்கள் தனது பொற்கரங்களால் பொன்னாடை போர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கள் கரகோஷங்களின் மூலம் ஐயா அவர்களை வருகை புரிந்து வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த காலமே அணி என்ற சார்பாக சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களது வாழ்த்துக்களை கரகோஷங்கள் மூலம் தெரிவிக்குமாறு அம்மா அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த காலமே அணி என்று மிக்க அடுத்ததாக தங்களது கரகோஷங்கள் மூலம் அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
பேச்சு புயல், தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர், மிக சிறப்பாக பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் கவிஞர் மெய் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு திரு ஐயாவு அண்ணா அவர்களை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் பல மேடைகளை கண்டு பல பட்டிமன்றங்களை நிகழ்த்தியுள்ளவர்கள். இந்த பன்னீர்குத்தி பாளையத்திற்கு வருகை புரிந்ததற்காக ஊர் பொதுமக்கள் மற்றும் நமது சூதக மகரிஷி பங்காளிகள் அனைவரின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இதுக்குள்ள பங்காளிகள் பெற்ற பிள்ளை என்பதை இந்த தருணத்தில் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். அதாவது இவங்க நம்ம கோயிலை சேர்ந்தவங்க, நமக்கு கோயிலை சேர்ந்த பொண்ணு. அதனால் உங்கள் அனைவர் கரகோஷங்கள் மூலம் கரகோஷங்களை எழுப்பி வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா அவர்களுக்கு ஊர் பெரியதனக்காரர் மதிப்பிற்குரிய முத்துசாமி ஐயா அவர்களை அம்மா அவர்களுக்கு சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவங்க நிறைய பேச்சாளர்களை திருச்செங்கோட்டில் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நபர்களை இந்த மாதிரி மேடையில் நம்ம சிறப்பிக்கிறது இந்த சூதக மகரிஷிக்குள்ள பங்காளிகள் அறக்கட்டளை பெருமை கொள்கின்றது. நன்றி அம்மா. அடுத்ததாக இந்த காலமே அணி என்று பேச வந்துள்ள ஓமலூரின் எழுச்சி நாயகன் செந்தமிழ் பேச்சாளர் திரு மா மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு திரு தனபால் ஐயா அவர்கள் தனது பொற்கரங்களால் பொன்னாடை போர்த்துவார் என்ற அன்போடு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக மெகா டிவி புகழ், மதிமுகம் டிவி புகழ் மற்றும் பல்வேறு தொலைக்காட்சிகளிலே இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி மிகச்சிறந்த இசையாளர் என்ற பட்டம் பெற்றவர் ரிதம் சிவா இசைக்குழுவை சார்ந்த அண்ணா அவர்களை சிறப்பிக்குமாறு திரு கே மனோகரன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரிதம் சிவா இசைக்குழுவைச் சேர்ந்த வெங்கடாசலம் அவர்களுக்கு திரு பன்னீர்செல்வம் அண்ணா அவர்கள் தனது பொற்கரங்களால் சிறப்பு செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்தவர் திரு கவின் அவர்களுக்கு அறக்கட்டளையின் செயலாளர் திரு செல்லுமணி அண்ணா அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவர் வயசில் சின்னவர், ஆனால் ஆகச்சிறந்த பல செயல்களை செய்தவர். திருச்செங்கோட்டு கிட்டத்தட்ட பல்வேறு அனாதை உடல்களை அடக்கம் செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு சமூக பணியை பூவிதழ் அறக்கட்டளைக்கு செய்து வருபவர். மிகச்சிறந்த அந்த நபருக்கு இந்த சூதக மகரிஷிக்குள்ள பங்காளிகள் அறக்கட்டளை பெருமை சேர்ப்பதில் பெருமை கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த பன்னீர்குத்தி பாளையம் மிக சீரும் சிறப்புமாக பல்வேறு திருவிழாக்களை நடத்தி மாரியம்மன் கோவில் மற்றும் புதிதாக அமைந்துள்ள காளியம்மன் கோவில் மற்றும் விநாயகர் கோவிலை முன்னின்று நடத்தி பல்வேறு திருவிழாக்களை நடத்தியவர். நமது வீரமாத்தி அம்மன் கோவிலுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கு ஊர் பொதுமக்களின் சார்பாக மற்றும் நமது சூதக மகரிஷிக்குள்ள பங்காளிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரின் சார்பாகவும்
மதிப்பிற்குரிய சகோதரர் கே மனோகரன் அண்ணா அவர்கள் சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, இந்த பொன்னாடையை ஏற்றுக்கொண்டு இந்த சூதக மகரிஷி குல பங்காளிகள் அறக்கட்டளைக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று உலகம் முழுவதும் கிரிப்டோ கன்சல்டன்ட் ஆக விளங்கி வரக்கூடிய திரு தனபால் ஐயா அவர்களுக்கு திரு பன்னீர்செல்வம் அண்ணா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். சூதக மகரிஷி குல பங்காளிகள் அறக்கட்டளையை தலைவராக பொறுப்பேற்று இரவும் பகலும் என்று பாராது கண் துஞ்சாமல் பல்வேறு பணிகளை தன் முன்னின்று நடத்தி இந்த கோவில் இந்த அளவுக்கு அகலமாக பறந்து விரிந்த விசாலமாக அமைவதற்கு காரணமாக அமைந்துள்ள திரு கே மனோகரன் அண்ணா அவர்களுக்கு நமது ஆன்மீக பட்டிமன்றம் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உங்கள் அனைவரின் கரகோஷங்களோடு அண்ணா அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்வேல் தமிழ் திரு கு பாரி ஐயா அவர்களின் திருக்கரங்களால் எந்த நேரம் அழைப்பு மேற்கொண்டாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த கோவில் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி இந்த கோவிலை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்த அண்ணா அவர்களுக்கு உங்கள் கரகோஷங்களின் மூலம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் செயல் வீரராகவும் செயல் படை தலைவராகவும் இருந்து செயலாளராக விளங்கி வரக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் திரு செல்லுமணி அண்ணா அவர்களுக்கு பட்டிமன்ற குழுவினர் சார்பாக திரு நடுவர் ஐயா தனது கரங்களால் நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தனது கரகோஷங்களை எழுப்பி அண்ணா அவர்களை சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சூதக மகரிஷி குல பங்காளிகள் அறக்கட்டளையின் பொருளாளராக விளங்கி வரக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னார் திரு பன்னீர்செல்வம் அண்ணா அவர்களுக்கு நடுவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசையும் பொன்னாடியும் போர்த்தி சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்காளிகள் அனைத்து கரகட்டு நிர்வாகிகளின் சார்பாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கும் கும்பாபிஷேக விழா முடிந்து பெருங்கும்பிடு விழாவை சிறப்பிக்க முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு தலைப்பில் பட்டிமன்றமாக பக்தியில் சிறந்தது அந்த காலமா இந்த காலமா என்ற தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் அறிவில் சார்ந்த பெரியோர்களை வாழ்த்தி, நம்ம ஊரில் பன்னிவிதிப்பாளத்தில் இது வரைக்கும் பட்டிமன்றம் நடந்தது இல்லை. எந்த சமுதாயத்திலையும் பட்டிமன்றம் நடந்ததில்லை. இதுதான் முதல் தடவை. இதுக்கு வரவேற்பு இருக்குதோ இல்லையோ, முதல் முயற்சியாக நம்ம பன்னிகுத்திப்பாளையத்துக்கு பட்டிமன்றம் கொண்டு வந்தாச்சு. இது பெருமையாக சொல்லலை, இருந்தாலும் நம்ம கோயிலினுடைய ஃபங்க்ஷனில் இந்த பெருங்கும்பிடு விழாவில் இந்த ஆன்மீக பட்டிமன்றத்தை நடத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவினர்களுக்கும் நமது அனைத்து பங்காளிகளின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்யணும் மூர்த்தி உன் சார்பான்னு கேட்டிருந்தேன். அவர் பட்ஜெட் பிரச்சனை வரும்னாரு. நான் தான் பட்ஜெட் வரும் அப்படி, அதாவது பங்காளி கேஸை இப்படிலாம் நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் அந்த வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்னாரு.
அதுவும் அந்த பத்திரிகையில் போடலான்னு சொல்லுறது. சுருக்கமாக ஆன்மீக சொற்பொழிவுன்னு மட்டும்தான் போட்டிருந்தோம். எந்த தலைப்பு, யார் பேர், யார் யார் நடத்துகிறாங்கங்கிறதெல்லாம் போடுறதுக்கு அந்த நம்ம ட்ரஸ்டின் சார்பாக அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய பெயர்களையும் விளம்பரப்படுத்த வேண்டாங்கிறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு நடக்குதுன்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தோம். அதில் வந்து வேறு மாதிரி கொண்டுட்டு போயிருந்தோம். அது வந்து நடத்த முடியாதனால இப்போ வந்து இது வந்து பக்தியில் சிறந்தது அந்த காலமா இந்த காலமான்ட்டு குறுகிய ஒரு 10 நாளில் அந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துறதுக்கு வந்திருக்காங்க. நமது குழுவினர், நமது விழா கமிட்டியின் சார்பாகவும், நமது சோதக மகரிஷி குல பங்காளிகள் அறக்கட்டளையின் சார்பாகவும், நமது அனைத்து பங்காளிகள், அனைத்து கரகாட்டு நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த குழுவினரை வாழ்த்தி, இதை துரித காலத்தில் ஏற்பாடு செய்த நமது உடன்பிறவா சகோதரர், அவருடைய நிறையா இந்த ஸ்டேஜில் சொல்லக்கூடாது, அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்குது. இளையமூர்த்தி மூர்த்தி என்ற பெயரோடு ஒரு பன்னிக்குத்திபாளையத்திலே ஒரு கிராமத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எம்எஸ்சி பிஎட் லெவல் படித்து ஒரு அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம மாணவர்களை வந்து எவ்வளவோ வேலை செஞ்சிட்ருக்கார். அது வந்து ஒரு குரூப் தனியாக ஏற்படுத்தி அதிலிருந்து இரவு நேரத்தில் டியூஷன் கொடுக்கறது, சமுதாய பணிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட ஒரு சில காலங்களில் தவிக்க விட்டு அவருடைய இந்த சமுதாய பணி மிகச்சிறந்தது என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிகிட்ருக்காரு. நம்மளோட சின்ன பையன்தான், ஆனால் அவரை வாழ்த்தலாம், நம்ம வயசு அதிகங்கிறதுனால அவரை வாழ்த்தலாம். இருப்பினும் அவர் வந்து நம்ம ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 10-20 பேர் சேர்ந்து லைப்ரரி அப்படின்ற பேரில் 1 லட்ச ரூபாய்க்கு எல்லாம் டொனேட் பண்ணுறவங்கிட்ட பணம் வாங்கி இங்கேயே ரூம் எடுத்து நம்ம பசங்க 10th +2 படித்த பசங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக லைப்ரரி மாதிரி ரெடி பண்ணி ஒரு 1 இயர் நாங்களே மாதம் 300 ரூபா சந்தா மாதிரி போட்டு அதுக்கு வாடகைக்கு அந்த ரூமை எடுத்து படிக்க வச்சோம். ஆனால் பசங்க யாரும் படிக்கிறதுக்கு வரல. எங்களை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு சிலர் மட்டும்தான் அதில் படித்து, ஒரு சிலர் 1-2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் வச்சதுக்கு, அதாவது ஒரு சிலர் வீட்டில் ஒரு அரசு பணி கிடைக்கிறதுக்கு எங்களுடைய குழுவும் உறுதுணையாக இருந்தது. பூவிதழ் சமூக நல அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து செயல்படுத்தின ஒரு 2 வருஷம் வந்து நாங்களே எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நடத்தினோம். நடத்திட்டு அதில் ஒரு 2-3 பேர் தெளிவு கிடைச்சிது. அடுத்தது அதை வந்து வேறு லெவலில் அவர் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. அவருடைய ஆன்மீக பேச்சு ப்ளஸ் சமூக நல தொண்டு, இதனால் அவர் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து இப்போ திருச்செங்கோடு லெவலில், மாவட்ட லெவலில், மாநில லெவலில் அவர் பெயர் போயிடுச்சு. இன்னும் அது எனக்கு அந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் கையில் இல்லை, அதை வச்சு நான் பேச முடியல. அதனால் அவர் வந்து அவருடைய தொண்டு வந்து உலக அளவில் நம்ம பன்னிக்குத்தியம் பேர் விளங்க வேண்டும் என்று வேண்டி நம்ம எல்லாம் நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் கொடுத்து அவருக்கு நம்ம விழா கமிட்டியின் சார்பாக நம்ம மரியாதைக்குரிய நம்ம அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்கள் மூர்த்தி அவர்களுக்கு கௌரவப்படுத்துவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டு தற்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பட்டிமன்றம் துவங்க இருக்கிறது. இந்த மேடைக்கு பேச்சாளர்கள் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவ்விழாவிற்கு வெளியூரிலிருந்தும் வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி இந்த பட்டிமன்றம் இனிதே துவங்க உள்ளது. ஹலோ, ஹலோ, ஹலோ.
ஆன்மீக சுடர் திரு மு ராஜகுமார் ஐயா சிறப்பிக்க வருகை புரிந்துள்ளார்கள். அவரை சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஹலோ 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 ஹலோ